சென்னை எழும்பூரில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை ஊழியர்கள் முற்றுகையிட்டு வருகின்றனர். சென்னையில் டாஸ்மாக் கடை ஊழியர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். அன்பரசன், எழும்பூர்ல இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்தில் டாஸ்மாக் கடையுடைய ஊழியர்கள் தற்போது முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. என்ன காரணம்? அவங்களுடைய கோரிக்கை தான் என்ன? சென்னை எழும்பூரில் அமைந்திருக்கக்கூடிய டாஸ்மாக் கடை தலைமையகத்தில் தற்போது டாஸ்மாக் ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டவங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக சொல்லப்போனா முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அவங்க பல்வேறு கோரிக்கைகளை வச்சுட்டு இப்ப தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. அந்த காட்சியை தான் நம்ம இப்ப ஒளிப்பதிவாளர் சந்துரு அவர்கள் நேரில் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக மது பாட்டில்களை திரும்ப பெறும் உத்தரவை ரத்து செய்ய கோரி சுமார் 100க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடை ஊழியர்கள் சென்னை எழும்பூரில் அமைந்திருக்கக்கூடிய டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. 10 ரூபாய் கூடுதலாக வாங்கிக் கொண்டு விற்பனை செய்த மது பாட்டில்களை மீண்டும் தங்களால் வாங்க இயலாத சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும், பாட்டில்களை டாஸ்மாகிற்குள் வைக்க போதிய இடம் இல்லை எனவும், அதே போன்று இது எங்களுக்கு கூடுதல் பணிச்சுமை என்றும் உடனடியாக இந்த உத்தரவை தமிழக அரசு திரும்ப பெற வேண்டும், இதனால் தற்போது நாங்கள் இயக்குநரை சந்தித்து மனு அளிக்க உள்ளோம் என கூறி அவர்கள் தற்போது முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த போராட்டத்தினால் இன்று 12 மணிக்கு வழக்கம் போல் திறக்கப்படக்கூடிய இந்த டாஸ்மாக் சென்னை முழுவதும் திறக்கப்படக்கூடிய டாஸ்மாக் கடைகள் இந்த போராட்டத்தின் காரணமாக தற்போது திறக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அவர்களிடமே கேட்கலாம். சார் வணக்கம். இப்ப இந்த போராட்டம் எதற்காக நடத்துறீங்க? என்ன உங்களுடைய கோரிக்கை என்ன சார்? பைபேக் சிஸ்டம் சொல்லிட்டு காலி பாட்டிலை திரும்ப பெறக்கூடிய சிஸ்டத்தை அமுல்படுத்துது நிர்வாகம். அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிச்சுன்னு சொல்லிட்டு, நீதிமன்ற தீர்ப்பை அனைத்து தொழிற்சங்கங்களும் மதிக்கிறோம். நாங்கள் அந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானவர்கள் எல்லாம் எதிர்க்கவும் இல்லை. நீதிமன்றம் அரசுக்கு தான் சொல்லிக்குது. அரசு என்ன சொல்லிக்குதுன்னா, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக காலி பாட்டில்களை நீங்க திரும்ப பெறணும், அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அரசுக்கு தான் சொல்லிக்குது நீதிமன்றம். எங்களுக்கு சொல்லல, டாஸ்மாக் ஊழியருக்கு சொல்லல, அரசு நிர்வாகத்துக்கு சொல்லுது. நீங்க டாஸ்மாக் காலி பாட்டிலை திரும்ப பெற வேண்டும். நிர்வாகம் அந்த காலி பாட்டிலை திரும்ப பெறுவதற்கு அவுட் சோர்சிங் மூலமாக டெண்டர் விட்டு அதை வாங்குவதற்கான ஏற்பாட்டை செய்யணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. நாங்க அதை செய்ய மாட்டோம். சார், இப்ப இந்த உத்தரவுனால நீங்க என்னென்ன பணிச்சுமைக்கு உள்ளாகிறீங்க? என்னென்ன சிக்கல்கள் உங்களுக்கு ஏற்படும்? சார், ஏற்கனவே எங்களுக்கு அதிகபட்ச ஊதியமே 14,500 ரூபாய் தான் 23 ஆண்டு காலமாக. ஏற்கனவே நாங்க வேலைக்கு வரும்போது விற்பனை செய்வோம், சூப்பர்வைசர் பணத்தை கொண்டு. சரி, தற்போதைய தகவல்களுக்கும் கலந்துரையாடியமைக்கும் நன்றி அன்பரசன்.